பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை இயேசு விதமாய் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒரு திராட்சை செடியோடு கூட நம்மளை ஒப்பிட்டு இந்த வேளையில பேசியிருக்கிறார். திராட்சை செடியாகி இயேசு இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் தான் திராட்சை செடி, நீங்க கொடிகளா இருக்கீங்க. நீங்களும் நானும் இணைந்திருந்தாதான், அந்த வேரோடு இந்த காரியத்தோடு இந்த கொடி நிலைச்சிருந்தாதான், செடியோடு நிலைச்சிருந்தாதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்று ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்கிறோம். நம்ம டெய்லி ப்ரே பண்றோமா, இல்ல வேதத்தை வாசிக்கிறோமா, கர்த்தரோட இருக்கிறோமான்லாம் இல்ல. வாரத்துக்கு ஒரு முறை தேவ சமூகத்துல வந்தா போதுன்ற மனநிலைமை அநேகருக்கு வந்துருச்சு. இல்லைன்னா எதனா பிரச்சனை வந்தா அப்ப இயேசுவை தேடுவோன்ற மனநிலைமை வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும்போதுதான் அநேகர் தேவாலயத்துல பார்க்க முடியும். பிரச்சனை வரும்போது தான் அநேகர் போன் பண்ணி பிரச்சனையை சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். இல்ல, நீங்கள் தினந்தோறும் தேவனோடு கூட ஐக்கியமா இணக்கமா இருந்தால், செடியோடு கூட இந்த கொடி நிலை இருந்தா மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு அவ்வளவு அழகாய் பாருங்க, அவர் அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சோ நீங்க என்னோடு கூட இல்லைன்னா எப்படி ஆசீர்வாதமா உங்களால வாழ முடியும்? சோ நீங்கள் என்னிடத்துல நிலைத்திருங்க, என்னுடைய வார்த்தையில நிலைத்திருங்க, நான் சொல்லுகிற காரியத்துல நிலைத்திருங்க, என்னோடு கூட இணக்கமா இருங்கள் என்று இயேசு விதமாய் சொல்லுகிறார். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்றைய வாக்குத்தத்தமாய் அடியேன் சொல்லியிருந்தேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் நினைக்கிறோம் இயேசு இல்லாம எல்லாத்தையும் செஞ்சிடலாம், இல்லைன்னா இயேசுவை முக்கியப்படுத்தாம மனுஷர்களை முக்கியப்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அவங்க என் சொந்தம் செஞ்சிரும், என் பந்தம் செஞ்சிரும், என்னுடைய கூட நண்பர்கள் இது எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், என்னுடைய ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருவாங்க, என்னுடைய திருமண காரியத்தை நடத்திடுவாங்க, என்னுடைய வீட்டினுடைய ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணிடுவாங்க, என் வீட்டை கட்டிடுவாங்க. பல பேர் நிறைய காரியங்கள்ல மற்றவங்க மேல சார்ந்து இருக்கிறோம். இல்ல, கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது, தேவனை சார்ந்திருந்தா மட்டும்தான் ஒரு காரியம் நிறைவு பெறும். அதுதான் இயேசு இன்னைக்கு என்ன சொல்ல வரா தெரியுமா? இயேசு இல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் தோல்வியா முடியும், மன கலக்கத்துல முடியும், சஞ்சலத்துல முடியும், வியாதியில முடியும், பலவீனத்துல முடியும், பயத்துல முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தார் ஒரு நிமிஷம் நீங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்க தானே இந்த உலகத்துல சார்ந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலகத்துல சார்ந்து வாழும்போது, உலக பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது அவங்க ரொம்ப ஹையா ரொம்ப நல்லா இருக்காங்க. உலக பொருளாதாரம் எல்லாம் டவுன்ல இறங்கி கீழே போயிடும்போது, அது வாழ்வதற்கான சாத்தியக்குறி இல்லாத போது, வருமானம் வருவதற்கான வழி இல்லாத போது, அவர்கள் உடனே பெரிய பெரிய பணக்காரர்களை பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவர்கள் அதை சமாளிக்க முடியாம, பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாம எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி மரித்து போனதை பார்த்திருக்கோம். ஏன்னா அவங்க உலகத்தினுடைய பொருளாதாரத்திலையும் உலக காரியங்களிலும் சார்ந்திருக்கிறாங்க. நிறைய பேர் உலக மனுஷர் மேல அதிக அன்பு வச்சு அவங்களோட சார்ந்திருக்கும் போது அவர்கள் இல்லாத பட்சத்துல அவர்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். இந்த மாதிரியான காரியங்களை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டியவர் ஒருவர் இருக்கிறார். மெய்யான திராட்சை செடியில நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். மெய்யான தேவன் அவர், உன்னதமான தேவன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். அவரே தன்னை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். நான் செடிப்பா, நான் திராட்சை செடியா இருக்க, நீ கொடியா இருக்க, உனக்குள்ள ஆசீர்வாதங்கள் பெருகணும், உனக்குள்ள நன்மைகள் பெருகணும், உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இயேசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே அதை தான் சொல்லுகிறார், தேவனே அதான் சொல்லுகிறார். இயேசுவே தன்னை குறித்து வெளிப்படுத்தும் போதே, என்கிட்ட நீங்க இல்லைன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. பிசாசனன் மாய்மாலங்களை கொடுத்து சொல்லுவான், இல்ல எல்லாத்தையும் செஞ்சலாம், உனக்கு அறிவு இருக்கு, உனக்கு ஞானம் இருக்கு, உனக்கு பலன் இருக்கு, உனக்கு சொத்து இருக்கு, உன்னை சுத்தி ஜனங்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் செஞ்சிடலாம். எல்லாம் இருந்தாலும் இயேசு இல்லைன்னா எதுவுமே உதவாது, எதுவுமே முழுமை அடையாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆசீர்வாதத்தின் முழுமைக்குள்ள போக முடியாது. சமாதானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. ஒரு சின்ன சத்தியம் இல்ல, இது ஒரு ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கையாக கூட சொல்லலாம். ஏன்னா இது இப்படிதானே எனக்கு தெரியும், தேவனோடு இருந்தா எல்லாம் நடக்கும், இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியும்
செய்யறது இல்ல, அனுபவத்துல கொண்டு வாங்க. தேவ அனுபவத்துல கொண்டு வாங்க. தேவனை விட்டுட்டு மத்தவங்க மேல சார்ந்து இருக்காதீங்க. அங்கே கனி வராது, அங்கே ஆசீர்வாதம் வராது. தேவனையே சார்ந்து கொள்ளுங்க. தினந்தோறும் தேவ வார்த்தைக்காக காத்துருங்க. தேவனே நான் இந்த வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வழிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார், உங்கள் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் திட்டமாய் சொல்லிட்டார், என்னை அல்லாமல் உன்னால ஒன்னும் செய்ய முடியாது என்ற ஒரு திட்டவட்டமான வார்த்தை கொடுத்திருக்கிறார். அவரை தேடுங்க, அவரை மட்டுமே தேடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நான் ஆகட்டும், என் பிள்ளைகள் ஆகட்டும், உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு உம்மை தேட ஆண்டவரே மெய்யான திராட்சை செடியோடு கூட சார்ந்திருக்க ஆண்டவரை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மோடு இணக்கமா இருக்கட்டும். வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும். விசேஷமா இந்த வேளையில வியாதியோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதி பலவீனங்களை இயேசு நாமத்துல சபித்து கட்டுகிறேன். பிசாசானவன் என் ஆண்டவரை பிள்ளைகளுடைய சரீரத்தை கூடாதபடிக்கு நீர் வேலி அடைத்துக் கொள்ளும். எல்லா நாசமோசமான எண்ணங்கள், கிரியைகள், பிரச்சனைகளை இயேசு நாமத்துல சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே கிருபையாய் குடும்பங்களை காத்துக் கொள்வீராக, பத்திரப்படுத்துவீராக, தூதர்களை கொண்டு காவல் வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.